வங்கக்கடலில் உருவான கோமன் புயல் கடந்த வியாழனன்று வங்கதேசத்தில் கரையை கடந்தது. இதன் காரணமாக மேற்கு வங்கம், ஒடிசா, மணிப்பூர், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட வடகிழக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் கடந்த 3 தினங்களாக மழை வெளுத்து வாங்கி வருகிறது. மேற்கு வங்கத்தில் ஹவுரா, கொல்கத்தா, 24 தெற்கு பர்கானா, மிட்னாப்பூர் மாவட்டங்களில் 7 லட்சம் பேர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தில் இதுவரை மழைக்கு 47 பேர் பலியாகியுள்ளனர். ஒடிசாவில் 4 லட்சம் பேர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 பேர் மட்டுமே மழைக்கு பலியாகியுள்ளனர். மணிப்பூரில் சனியன்று ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 21 பேர் பலியானார்கள். அங்கு பல இடங்களில் சாலைகள், பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. பருவமழை தீவிரமடைந்துள்ள குஜராத் மாநிலத்தில் தான் அதிகபட்சமாக 75 பேர் பலியாகியுள்ளனர். கோமன் புயல் வலுவிழந்தாலும் வடகிழக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் மேற்கு வங்கம், ஒடிசா, மணிப்பூர், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வெள்ள அபாயம் அதிகரித்துள்ளது. வடகிழக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் கனமழை கொட்டி வரும் வேளையில் மகாராஷ்டிராவில் மழைக்காக பிரார்த்தனை நடத்தப்பட்டிருக்கிறது. சோலாப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முஸ்லிம் மக்கள் ஞாயிறன்று அங்குள்ள மசூதியில் திரண்டு மழை வேண்டி பிரார்த்தனை செய்தனர். மகாராஷ்டிராவில் நல்ல மழை பெய்ய வேண்டி அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என முஸ்லிம் மத குருமார்கள் வேண்டுகோள் விடுத்தார்.